பிராய்லர் சிக்கன், நிறைய ஜங்கி ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் நிச்சயமாக ரத்தமாக மாற முடியாது, கெட்ட சதையாகவும் கெட்ட மசிலாக தான் மாறும். எலும்பை சுற்றி சதை தேவையில்லாமல் இருந்தாலே இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சுரல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸை நமக்கு இன்டியூஸ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ லங்ஸை கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஜைனகோமாஸ்டியா ஃபேட்டனால் ஏற்படக்கூடிய ஜைனகோமாஸ்டியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கிளாண்டுலர் டிஷ்யூவோட என்லார்ஜ்மெண்ட்னால வந்தாலும் பரவாயில்ல. இந்த கிளாண்டுலர் டிஷ்யூவோட என்லார்ஜ்மெண்ட் தான் காரணம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணம்னா நிப்பிளோட சைஸ் ரொம்பவே இறுக்கமாகவும் கெட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜென்ரல் கிளன்சிங் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெடிசன் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய மெடிசன். அதே மெடிசன்